அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வித் பிரியா மனோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு vlog தான். ஒன் டே ட்ரிப் வே டு பழனி. நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் எல்லாருமே பஸ்ஸில் தான் போயிருந்தோம். எந்த ரூட் வழியாக போனோம்னா இங்கேருந்து திருப்பூர் டு தாராபுரம் டு பழனி. ஏர்லி மார்னிங் 2:30க்கு எல்லாருமே வேக்கப் ஆகிட்டோம். எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கு போனோம். எல்லோரும் இப்படி ரெடி ஆகிட்டு 4 o'clock பஸ்ஸு, ஆனால் மிஸ் பண்ணிட்டோம். 4:45க்கு தான் பஸ் ஏறணும். அங்கேருந்து திருப்பூருக்கு 5:40க்கு ரீச் ஆகிட்டோம். பட் பஸ்ஸு கிடைக்கல, ரொம்ப நேரம். 6:30க்கு தான் பஸ் எடுத்தாங்க. 8 o'clock 8:15 நாங்கள் பழனியில் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆட்டோ எதுவும் புக் பண்ணலை, நடந்தே போயிட்டோம் எல்லாருமே. நான், அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் குட்டி 5 பேரும் தான் போயிருந்தோம். அண்ணாவுக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அவர் வரல. அப்படியே ரீச் ஆகிட்டோம் கோயிலில். ஏலனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே குஷி ஆகிட்டாருங்க. ஹார்ஸு, அப்புறம் இந்த நிறைய டாய்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு குஷி ஆகிட்டாரு. வரவே மாட்டேன்ட்டார். சாமி கும்பிட்டுட்டு கீழே வரப்போ வாங்கி தரேன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்துட்டார். வந்து ஸ்லிப்பர் கவுண்டரில் ஸ்லிப்பர் எல்லாம் போட்டுட்டு டோக்கன் வாங்கிட்டு அங்கேருந்து யாருமே எதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல. மலை ஏறிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், சாமி கும்பிட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம். அப்புறம் அப்பாவும் அவரும் தான் டீ சாப்பிட்டாங்க. டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்போவும் நானும் அம்மாவும் எதுவும் சாப்பிட்ல. அம்மா போய் பூ வாங்கிட்டு வர போயிட்டாங்க. பூ வாங்கிட்டு வச்சுட்டு அவங்க டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் நடந்து தான் போனோம். போகிறப்ப யானைப்பாதை வழியாக போயிட்டோம். வரையில் ஸ்டெப்ஸ் தான் இறங்கி வந்தோம். குட்டியும் கொஞ்சம் நேரம் நடந்து வரேன்னு சொல்லிவிட்டு அவரும் நடந்து வந்துட்டு இருந்தார். அப்படியே போகிறப்ப எல்லோரும் பேசிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் கிளம்புனோம். மங்கியெல்லாம் பார்த்தோன்னே சார் குஷி ஆகிட்டார். எங்ககிட்ட அவன் வரவே இல்லை. மோஸ்ட்டாக அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் அவர் தூக்க சொல்லி போயிட்டு இருந்தார். நடந்து போகிறதும், தாத்தா தோள் மேலே உட்காந்து போகிறதும், அவங்கள தூக்க சொல்லி அவர் நல்லா என்ஜாய் பண்ணார். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் நினைவு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய க்ரௌடு இப்படியெல்லாம் பார்க்குறது. இதுக்கு முன்னாடி நிறையா பிளேஸுக்கு போயிருக்கோம். பட் இருந்தாலும் அவருக்கு நினைவு தெரிஞ்சதில்ல. அப்போ ரொம்ப குட்டி. இந்த மாதிரி நிறைய டாய் ஷாப், மங்கி, இந்த மாதிரி அதிகமான க்ரௌட் இதெல்லாம் பார்க்கவும் அவர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தார். மலை ஏறிட்டு இருக்கப்போ அந்த பீகாக்கை பார்த்தோன்னேயுமே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. மயில் வந்ததும் முருகரோட வாகனம்னு நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, போனவங்க எல்லாருமே அந்த பீகாக்கை பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். நார்மலாக ரோட்டில் பார்த்துருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்படி கோயிலுக்கு முருகரை பார்க்க போகிறப்ப ஒரு வாகனம் வந்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் பீகாக் பார்க்கவும். அப்படியே மேலே ஏறி முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே சாப்பாடெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, புளியோதரையும் பொங்கலும் 15 rupeesன்னு. அதை ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே சாமியை பார்க்க போயிட்டோம். சாமியை பார்க்க ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இந்த 9:30க்கு மலை ஏறி முடிச்சிட்டோம். 12 o'clock தான் உள்ளே பார்த்தோம். மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. சாமியை பார்த்துட்டு முருகர் ராஜ அலங்காரத்தில் இருந்தாருங்க. அதை பார்க்கவே மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே மலை இறங்கிட்டோம். கீழே வந்ததும் தம்பி கேட்குற டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் ஒரு சோடா குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அவர் என்னென்னா அந்த டாய்ஸ் அவர் யாருக்கிட்டையும் கொடுக்கவே இல்லை. தூக்குனாலும் வரவும் மாட்டேங்கிறாரு. அவரே தூக்கிட்டு அவரே நடக்கிறாரு. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக போகிறாருல. இந்த ட்ரிப்பில் இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுமா, எல்லோரும் கிளி ஜோசியம் பார்த்துருப்பீங்க, எலி ஜோசியம் பார்த்துருக்கீங்களா? இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது எலி ஜோசியம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்க. அப்படியே அதையும் பார்த்து முடிச்சுட்டு எப்படி எடுக்குது எலி, எப்படி வந்து கார்டெலாம் எடுத்து கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் கொய்யா பழம் இந்த சைடு ஃபேமஸ் இல்லையா, அதனால கொய்யாக்காவும் வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே பஸ் ஏறிட்டோம். ரீச் ஆக 8:30 போல் ஆயிடுச்சு. அண்ணா வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் யூ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. பாய்.